வாகை தமிழ்ச்சுடர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி சிலபஸில் அலகு 10ல் இதழ்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பு தொடர்பான காணொளிகளை தான் நாம் பதிவிட்டுட்டு வரோம். இன்றைக்கி நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை சட்டங்கள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். பத்திரிகை சட்டங்கள் ப்ரெஸ் லாஸ் பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். மக்கள் ஆட்சி சரியாக செயல்படணும் அப்படின்னா இதழ்கள் சுதந்திரமாக செயல்படணும். ஆனால் பத்திரிகைகள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படலை அப்படின்னா அளவற்ற ஆற்றல் கொண்ட இதழ்களால் கேடுகளும் விளையலாம். பொதுவாக சாதாரண மக்கள் பத்திரிகைகளில் அச்சிடுறது எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு நினச்சிடுறாங்க. இதனால் சிலர் கையில் பத்திரிகைகள் இருக்கும் பொழுது அவங்க தங்களுடைய விருப்பம் போல போலி செய்திகளை வெளியிட்டு மக்களை திசை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாணிப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இதழ்கள் ஆதாயம் கருதி மக்களினுடைய விலங்குணர்ச்சிகளை தூண்டவோ, சிலரை அச்சுறுத்துறதுக்கோ, சிலரை பற்றி தரக்குறைவாக எழுதவோ, பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் படங்களையும் செய்திகளையும் வெளியிட்டு இளம் உள்ளங்களை கெடுக்கவும், நச்சு விதைகளை விதைத்து மக்களுக்கிடையில் ஜாதி மத இன கலகங்களை தூண்டி சமுதாய அமைதியை கெடுக்கவும் முடியுது. அதனால் இதழ்களை தேவையான அளவில் கட்டுப்படுத்துறதும் அவசியமாக இருக்குது. பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு தேவையான தீமையாகும். ஒரு பக்கம் இருக்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் மறுபக்கம் இருக்கும் அது தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் கட்டுப்பாடுகளுக்கிடையில் சரியான சமன்பாட்டை காண வேண்டும் அப்படின்னு RCS சர்க்கார் சொல்றாரு. பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு தேவையான தீமையாகும். ஒரு பக்கம் இருக்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் மறுபக்கம் இருக்கும் அது தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் இடையில் சரியான சமன்பாட்டை காண வேண்டும் அப்படின்னு RCS சர்க்கார் சொல்றாரு. நம்முடைய நாட்டில் அரசியல் சட்டத்தினுடைய 19(2) விதியின்படி அரசு பத்திரிகையின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த சட்டங்கள் கொண்டு வர அதிகாரம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர பத்திரிகை கட்டுப்படுத்த பல்வேறு சட்டங்கள் நடைமுறையில் இருக்கு. அது பற்றி இதழியலாளர்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதில் குறிப்பிடத்தக்க சட்டங்களை பற்றி நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது அவமதிப்பு சட்டம். இதழியலாளர்களும் செய்தித்தாட்களை வெளியிடுறவங்களும் அவமதிப்பு சட்டம் பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவருடைய மான இழப்புக்கு காரணமாறவங்க மேலே குற்றவியல் சட்டத்தின்படியும் சமுதாயவியல் சட்டத்தின்படியும் நடவடிக்கை எடுக்கலாம். ஒருவரை வாய்மொழியாக இழிவுபடுத்துறத அவதூறு அப்படின்னும் எழுத்தின் மூலமாக அவமதிக்கிறத சட்ட வழக்கிற்குட்பட்டது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்களை வாய்மொழியாக இழிவுபடுத்துறத அவதூறு அப்படின்னும் எழுத்து மூலமா அவமதிக்கிறத சட்ட வழக்கிற்குட்பட்டது அப்படின்னும் சொல்லலாம். இந்திய குற்றவியல் சட்டத்தின் 499 பிரிவு அவமதிப்பு எது அப்படின்றத விளக்கமா சொல்லுது. 500வது பிரிவு அதற்கு உண்டான தண்டனையை குறிப்பிடுறது. சட்டத்தினுடைய அதாவது இந்திய குற்றவியல் சட்டத்தின் 499வது பிரிவு அவமதிப்பு எது அப்படின்னு விளக்கமா சொல்லுது. 500வது பிரிவு தண்டனை என்ன அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுது. ஒருத்தவங்களை பத்தி அவமதிக்கக்கூடிய வகையில் பேசுகிறதோ, மற்றவங்க படிக்கக்கூடிய வகையில் எழுதுறதோ, சைகைகள் மூலம் வெளிப்படுத்துறதோ அவமதிப்பு குற்றத்துக்கு கீழே வரணும் அப்படின்னா அதில் 3 குறிப்பிட்ட உள்ளடக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாராவது ஒரு மனிதரை பற்றிய அது அவமதிப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட அவமதிப்பு பேசிய அல்லது மற்றவர்கள் படிக்க வேண்டுமென்று எழுதிய சொற்களாலேயோ சைகைகளாலேயோ தெரியக்கூடிய வெளியீட்டு முறைகள்லையோ இருக்கணும். அத்தகைய அவமதிப்பு ஒருவரினுடைய புகழை பாதிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடோ அல்லது புகழ் பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சோ செஞ்சிருக்கணும். அவமதிப்பு தொடர்பானதை மக்கள் வெறுப்பை, கிண்டலை, கேலியை தூண்டக்கூடியவை, மக்கள் வெறுத்தோ புறக்கணித்தோ ஒதுக்கக்கூடியவை, ஒருவரின் பணியையோ தொழிலையோ பாதிக்கக்கூடியவை, வாணிபத்தை பாதிக்கக்கூடியவை அப்படின்னு 4 வகையா பகுக்கலாம். அவமதிப்பு தொடர்பானதை மக்களின் வெறுப்பை, கிண்டலை, கேலியை தூண்டக்கூடியவை, மக்கள் வெறுத்தோ புறக்கணித்தோ ஒதுக்கக்கூடியவை, ஒருவரின் பணியையோ தொழிலையோ பாதிக்கக்கூடியவை, வாணிபத்தை பாதிக்கக்கூடியவை அப்படின்னு 4 வகையா பகுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதெல்லாம் அவமதிப்பு ஆகாது அப்படின்றதுக்கும் ஒரு சில விதி விலக்குகள் இருக்கு. ஒருத்தவங்களை அவமதிப்பு சட்டத்துக்கு கீழே 10 குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல தண்டிக்க முடியாது அப்படின்னும் 499வது பிரிவு விதி விலக்கு அளித்திருக்கு. அதன்படி பொது நலன் கருதி உண்மையை வெளியிடாம இருக்கிறது, பொது நலன் கருதி
சிலவற்றை வெளியிடுறது, அரசு ஊழியர்களை பற்றி நியாயமாக கருத்து சொல்றது, பொது நலனுக்கு தேவையானவற்றிற்காக வாதிடுதல், நல்ல எண்ணத்தோடு நீதிமன்ற நடவடிக்கைகளை வெளியிடுறது, நீதிமன்ற தீர்ப்பு பற்றியோ சான்று பற்றியோ நல்ல எண்ணத்தோடு கருத்து சொல்வது, பொது நடவடிக்கைகள் பற்றி பொதுநல நோக்கில் விமர்சனம் செய்தல், சட்டப்படி அதிகாரம் உடையவர்கள் சட்ட வரம்புக்குள்ள கருத்து சொல்றது, நல்ல எண்ணத்தோடு அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறது, பொது நலனையோ தனி மனிதர்களையோ காப்பதற்காக சிலரை குறை கூறுதல், பொதுநலன் கருதி ஒருவரை எச்சரித்தல், இதெல்லாம் அவமதிப்பு குற்றமாகாது அப்படின்னு விதிவிலக்கும் அளிச்சிருக்காங்க. 1973ஆம் ஆண்டின் குற்றவியல் வழக்கு தொடர் விதிப்படி 199(1) யார் அவமதிப்புக்கு உள்ளாராங்களோ அவங்க தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும். அதாவது 1973ஆம் ஆண்டின் குற்றவியல் வழக்கு தொடர் விதிப்படி 199 பிரிவு 1 படி யார் அவமதிப்புக்கு உள்ளாகிறாங்களோ அவங்க தான் வழக்கு தொடர முடியும் நீதிமன்றத்தில். ஆனால் இதை இந்திய குடியரசுத் தலைவரோ துணைத் தலைவரோ அல்லது மாநில ஆளுநர், மத்திய மாநில அமைச்சர்கள் இவங்கெல்லாம் அவமதிப்புக்கு ஆளானதா கருதுனாங்க அப்படின்னா அவங்களுடைய சார்பா அரசு வழக்குரைஞர் வழக்க தொடரலாம். அவமதிப்பு வழக்கு அவமதிப்பு செய்தவங்க மேல மட்டுமல்ல, அதை வெளியிட்ட நாளிதழினுடைய பதிப்பாளர், அச்சிட்டவங்க, ஆசிரியர் இவங்க மேலையும் தொடரலாம். சட்டப்படி அவமதிப்பு உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா பொறுப்பானவங்க அனைவருக்குமே தண்டனைக்கு உள்ளாவாங்க. அவமதிப்பு செய்தவர்களுக்கு இந்திய குற்றவியல் சட்டம் 500ஆம் பிரிவின்படி 2 ஆண்டுகள் வரைக்கும் பிணையில் விடாத சிறை தண்டனையோ, அதாவது 2 வருடங்கள் வரைக்கும் ஜாமீன்ல வெளிவராதபடி சிறை தண்டனையோ, அபராதமோ அல்லது ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கலாம். இதோட கூட அந்த தீர்ப்ப செய்தித்தாட்களை வெளியிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. குற்றம் உறுதி செய்யப்பட்டவர்களுடைய வெளியீட்டு செலவையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சட்டக்குழு பரிந்துரை செஞ்சிருக்கு. பொது சட்டத்தின்படி மான இழப்பு வழக்கு தொடர்பவர் இழப்பீடு பெற முடியும். குற்றவியல் சட்டப்படி வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா அவமதித்தவர் தண்டனை பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த அவமதிப்பு சட்டத்தில் 499வது பிரிவு அவமதிப்பு எது அப்படின்னு சொல்லுது. 500வது பிரிவு அதற்கு உண்டான தண்டனையை சொல்லுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 499வது பிரிவு இதெல்லாம் அவமதிப்பா ஆகாது, பொதுநலன் கருதி வெளியிடக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அவமதிப்பா ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விதி விலக்குகளும் அளிக்கப்பட்டிருக்கு. அவமதிப்பு செஞ்சவங்களுக்கு இந்திய குற்றவியல் சட்டம் 500ஆம் பிரிவின்படி 2 ஆண்டுகள் வரைக்கும் ஜாமீன்ல வெளிவராதபடி தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம். நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றங்களையும் நடக்கிறத பொதுமக்களுக்கு தெரிவிப்பது மக்கள் ஆட்சியில் இதழ்களின் பொறுப்பாகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பொறுப்பை இதழ்கள் ரொம்ப கவனமாக நிறைவேற்றணும். சட்டமன்ற நாடாளுமன்ற நடவடிக்கைகளை உள்ளபடி நாட்டு நலனை கருத்தில் கொண்டு வெளியிடணும். இதில் கவனமாக இல்லை அப்படின்னா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய உரிமை மீறல் குற்றமோ சட்டமன்றத்தை நாடாளுமன்ற அவமதித்த குற்றமோ ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வரையறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சட்டமன்ற நாடாளுமன்ற நடவடிக்கைகளை வெளியிடும் போது உறுப்பினர்களின் மதிப்பை குறைக்கக்கூடிய வகையிலேயோ, அவர்களுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையிலேயோ, கேலி செய்யும் வகையிலேயோ, சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தை அவமதிக்கக்கூடிய முறையிலேயோ செய்திகளை வெளியிடக்கூடாது. இப்படிப்பட்ட செய்திகளை இந்த முறையில் வெளியிட்டாதான் உரிமை மீறல் அப்படின்னு திட்டவட்டமாக கூறக்கூடிய சட்டம் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட செய்திகளை இந்த முறையிலெல்லாம் வெளியிட்டா உரிமை மீறல் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லக்கூடிய சட்டம் எதுவும் கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் தவறாக சபைகளின் நடவடிக்கைகளை வெளியிட்டதற்காகவும், சிதைத்த முறையற்ற முறையில் நடவடிக்கைகளை பற்றி வேண்டுமென்றே எழுதியதற்காகவும், அவை தலைவர்கள் மன்ற குறிப்பிலிருந்து விலக்கியவற்றை வெளியிட்டதற்காகவும் நமது நாட்டில் உரிமை மீறல் வழக்குகள் இதழ்கள் மேல தொடரப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா தவறாக சபைகளின் நடவடிக்கைகளை வெளியிட்டதற்காகவும், சிதைத்த முறையற்ற முறையில் நடவடிக்கைகளை பற்றி வேண்டுமென்றே எழுதியதற்காகவும், அவை தலைவர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கியவற்றை வெளியிட்டதற்காகவும் நம்முடைய நாட்டில் உரிமை மீறல் வழக்குகள் இதழ்கள் மேல தொடரப்பட்டிருக்கு. பல நாளிதழ் மீது இத்தகைய குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உரிமை மீறியவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இருக்கு. அரசியல் நோக்கங்களுக்காக பத்திரிகைகள் மேல வழக்கு தொடங்கிய
உதாரணங்களும் உண்டு. ஆட்சிகள் மாறிய பின் முந்தைய ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகளை மொத்தமாக தள்ளுபடி செய்த நல்ல உதாரணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சட்ட பாதுகாப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1956ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம் 1956ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை வெளியிடுறதுல பத்திரிகைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஃபெரோஸ் காந்தியினுடைய முயற்சியால் இந்த சட்டம் வந்ததால் இதை ஃபெரோஸ் காந்தி சட்டம் அப்படின்னும் குறிப்பிடுறது உண்டு. இந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெரோஸ் காந்தி சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய முயற்சியால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட காரணத்தால் ஃபெரோஸ் காந்தி சட்டம் அப்படின்னு குறிப்பிடப்படுறதும் உண்டு. இதன்படி நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தீய நோக்கத்தோடு தவறாக வெளியிட்டதாக உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா மட்டும்தான் தண்டனை வழங்க முடியும். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அவதூறுகளாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் அதை வெளியிடுறது உரிமை மீறல் ஆகாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம். செய்திகளின் மூலங்களில் முக்கிய ஒன்றா நீதிமன்றம் விளங்குது அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்றங்களில் நடைபெறக்கூடிய சுவையான சிக்கலான பொது நலனோடு தொடர்புடைய வழக்குகளின் நடவடிக்கைகளை அறிந்து கொள்றதுல மக்களும் ரொம்ப ஈடுபாடு காட்டுறாங்க. அதை வெளியிடுறதன் மூலமாக இதழ்கள் நீதியை எடுத்துரைக்கக்கூடிய பணியை செய்யுது. நீதிமன்றங்கள் வழக்கு நடவடிக்கைகள் ஆகியவை பற்றிய செய்திகளை வெளியிடும் போது இதழ்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்கு ஆளாக நேரிடும். எதெல்லாம் குற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா நீதிமன்றத்தையோ சட்டத்தையோ நீதிபதிகளின் அதிகாரத்தையோ வேண்டுமென்றே இழிவுபடுத்தும் வகையில் செய்திகளை வெளியிடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். எடுத்துக்காட்டா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு பற்றிய தவறான செய்தியை வெளியிடுறதோ வழக்கின் தீர்ப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இட்டுக்கட்டி சொல்கிறதோ நீதிபதி பற்றியோ சான்றுரைப்பவர்களை பற்றியோ தவறான எண்ணம் ஏற்படும்படி எழுதுறதோ நீதிமன்ற நிந்தனை குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு பற்றி தவறான செய்தியை வெளியிடுறது, வழக்கு தீர்ப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இட்டுக்கட்டி சொல்கிறது, நீதிபதி பற்றியோ அல்லது சாட்சி சொல்கிறவங்களை பற்றியோ தவறான எண்ணம் ஏற்படும்படி எழுதுறது நீதிமன்ற நிந்தனை குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல் நிலையங்களில் பதிவு செய்யக்கூடிய குற்றங்கள் பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு செய்தியாளர்களுக்கு இருக்குது. அதை பற்றி அவங்க எழுதும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக திருட்டு வழக்கில் ராமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அதை திருடர் ராமன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு நாம் எழுதி செய்தி வெளியிடக்கூடாதான். திருட்டு வழக்கில் ராமன் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். நாமளே அவரை திருடர் அப்படின்னு முடிவு செய்து திருடர் ராமன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு செய்தி வெளியிடக்கூடாது. ராமனை கைது செய்தனர், அவர் மீது திருட்டு குற்றம் சாட்டப்படுகின்றது அப்படின்னு தான் நம்ம செய்தியை வெளியிடணும். 1952ஆம் ஆண்டின் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் எண் 32 நீதிமன்றங்களை அவமதிச்சாங்க அப்படின்னா 6 மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனையோ 2000 ரூபாய் தண்டமோ அல்லது ரெண்டுமோ விதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. 1952ஆம் ஆண்டினுடைய நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் எண் 32 படி நீதிமன்றங்களை அவமதிச்சாங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் சிறை தண்டனையோ 2000 ரூபாய் அபராதமோ அல்லது ரெண்டும் சேர்ந்துமோ விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1971ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் நீதிமன்ற நிந்தனைகளை 2 வகையா பிரிக்குது. முதலாவதா நீதிமன்றங்களின் ஆணைகளுக்கோ தீர்ப்புகளுக்கோ கட்டுப்பட மறுப்பது சமூக குற்றம். நீதிமன்றத்தினுடைய ஆணைகளுக்கோ தீர்ப்புகளுக்கோ கட்டுப்பட மறுப்பது சமூக குற்றம். ரெண்டாவதா பத்திரிகைகள் செய்யக்கூடிய நிந்தைகள் குற்றவியல் அடிப்படையில் குற்றங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றங்களின் தண்டிக்கும் அதிகார பேச்சு எழுத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக ஓர் எதிர்கருத்தும் இருக்கு. 2011 ஓய்வு பெற்ற நீதிபதியும் அச்சக குழுவின் தலைவராக இருந்த மார்க்கண்டேய கட்சு நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்கு வலியுறுத்தினார். மார்க்கண்டேய கட்சு தான் 2011 இந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி வலியுறுத்தினார். மார்ச் 2018 சட்ட ஆணைக்குழு இந்த சட்டத்தை பரிசீலித்து சில மாற்றங்கள் அளிச்சுது. இந்த சட்டத்தின் விளைவாக நடைபெற்ற சில முக்கியமான வழக்குகளை பார்க்கலாம். 1992
1978 டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகளின் மேல் உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எமர்ஜென்சி காலத்தில் தொடங்கப்பெற்று அதுக்கப்புறமா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 1997 சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரே மேலே அவர் ஒரு நீதிபதியின் மேல் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதுக்காக வழக்கு போடப்பட்டு அதுக்கப்புறமா அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 2010 நீதிமன்றம் பொது கூட்டங்களை தடை செய்தது தவறு அப்படின்னு பொது வெளியில பேசியதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் MV ஜெயராமன் மேல கேரளா உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தது. 4 மாத தண்டனையும் அதில் அவருக்கு கிடைச்சது. 2002 2016 எழுத்தாளர் அருந்ததி ராய் மேல வழக்குகள் பாய்ந்து தண்டனை பெற்றதும், 2003 கர்நாடக உயர்நீதிமன்றம் பத்திரிகை எழுத்தாளர்கள் 56 பேர்கள் மேல தொடர் வழக்குகள் பாய்ந்ததும், 2020 COVID-19 பெரும் பரப்பு தொத்து நோய் காலகட்டத்தில் முதன்மை உயர்நீதிமன்ற நீதிபதி முகக்கவசம் இல்லாமல் இருந்த புகைப்படம் வெளியிட்டதற்கும் ட்வீட் செய்திகளுக்கும் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வழக்குகள் நடந்து வருவதும் போன்ற பல வழக்குகளின் உண்மை நிலையினை இணையதளத்தில் வெளியாகியுள்ள பல ஆய்வு கட்டுரைகளையும் ஊடக செய்திகளையும் படித்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் மீதம் இருக்கக்கூடிய சட்டங்கள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன தகவல்கள் தெரியணும் அப்படிங்கிறத குறித்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.